வணக்கம் 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 அன்பு கவிநிலவு இணைய வானொலியின் சொந்தங்களே. இதோ இன்றைய சிறுகதை நிகழ்வில் மதம் கடந்த மனிதநேயம் சிறுகதை எழுதியவர் திரு அல்ஃபோன்ஸ், நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவிநிலவு இணைய வானொலி. அன்பு சொந்தங்களே, மதம் கடந்த மனிதநேயம் சிறுகதை கேட்குறீங்களா? கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. மதம் கடந்த மனிதநேயம் அது ஒரு குறுகிய பாதை. அந்த பாதை வழியாகத்தான் அங்கிருக்கும் அரசு பள்ளிக்கு செல்ல வேண்டும். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே, அதாவது மாணவர்கள்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து எல்லாருமே அந்த வழியாக தான் போகணும். அந்த வழியில் ஒரு பெண்மணி ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாங்க. அதாவது பெட்டி கடைன்னா கடை மாதிரி கிடையாதுங்க, அப்போல்லாம் கடை கிடையாது. என்னன்னா தின்பண்டங்கள், பிள்ளைங்களுக்கு விரும்பிய அந்த தின்பண்டங்கள் எல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த தின்பண்டங்களில் இப்போல்லாம் தானே ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் உண்டு. அப்போல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, ஹெல்தியான ஃபுட்டு தான். சாக்லேட் இப்போ எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் சாக்லேட்டுக்கு பதில் கமர்கட்டு இருக்கும். இழந்த பழம் சீசனில் இழந்த பழம், நாவப்பழம், வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, இந்த மாதிரி தான் அந்த பெண்மணி விற்றுட்ருந்தாங்க. அவங்க பேர் கருப்பாயி. அவங்களுக்கு கன்னத்தில் ஒரு அழகிய மச்சம், கொஞ்சம் பெரிய சைஸில் மச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பாயினுடைய கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் ஒரு மதுவுக்கு அடிமையானவர். ஸோ அந்த நிறைய மது அருந்தி அவர் உடம்பை கெடுத்துக்கிட்டு அவர் இறந்துடுறாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் ஒரு விஷஜுரம் வந்து ஜன்னி வந்து அந்த குழந்தையும் இறந்து போகுது. இவங்களுக்கு பிடிமானம் கிடையாது வாழ்க்கையில். வேறு யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ கருப்பாயி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஜீவனத்துக்காகவும் அந்த குழந்தை இல்லாத குறைய தீர்க்கணுங்கிறதுக்காகவும் அந்த குறுகிய பாதை ஓரத்தில் ஒரு சின்னதாக பெட்டி கடையை போட்டு தின்பண்டங்கள் எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. அப்போது அந்த வழியாக போகிற குழந்தைங்க தினம் தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதில் ஒரு மாணவன் பெயர் தான் மைக்கேல். மைக்கேலும் வந்து ரொம்ப பெரிய வசதியான வீட்டு பையன் கிடையாதுங்க. அவனும் ரொம்ப ஒரு வறியவர் வீட்டு பையன்தான். அவன் வந்து கையில் காசு இருக்கும்போது ஏதாவது தின்பண்டம் வாங்கி சாப்பிடுவான். இல்லாதப்போ அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவான். இந்த குறிப்பை அறிந்த அந்த கருப்பாயி என்ன செய்கிறாங்க, மைக்கேலுக்கு வந்து கூப்பிட்டு தினம் அவங்களால முடிஞ்ச ஏதோ சின்ன பண்டம் ஏதாவது தின்பண்டம் ஏதாவது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மைக்கேலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒன்று, அந்த பாட்டியினுடைய மனசை தான் நம்ம பார்க்கணும். அவங்களே வந்து ரொம்ப வறியவர் குரூப்பில் இருக்கிறவங்க. ஆனாலும் அந்த குழந்தைக்கு அவனுடைய ஆசை, அவனுடைய அந்த ஆவலை தீர்க்கணுங்கிறதுக்காக தன்னால் முடிந்த ஒரு தின்பண்டம் எதையோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மனிதநேயம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, மைக்கேலுக்கும் அந்த பாட்டிக்குமான உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு அன்பு பாசம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மைக்கேல் என்ன செய்கிறாரு, அந்த பையன் வந்து தினம் அந்த பாட்டிக்கிட்ட தின்பண்டம் வாங்கிறதோடு இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு தினம் அந்த பாட்டியினுடைய மச்சத்தை தொட்டு பார்ப்பாருங்களாமா. அந்த மச்சத்தை தொட்டு பார்க்குறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன். பாட்டியும் அதை அனுமதிச்சிருந்தார். இப்படி தான் நாட்கள் உருண்டோடி விட்டன. அப்புறம் மைக்கேல் வந்து பெரிய கிளாஸ் எல்லாம் படித்து முடித்து அந்த ஸ்கூலை விட்டு வேறு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போயிடுறாங்க. இந்த கருப்பாய்க்கும் வயசானது ரொம்ப ஒரு மாதிரி தளர்ச்சியான நடையும், கொஞ்சம் அந்த தளர்வு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல வந்துடுது. வருடங்கள் உருண்டோடி விட்டுறன. அப்போது கருப்பாயி என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் இதே மாதிரி மாலை வேலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கடையெல்லாம் கட்டுறாங்க. தின்பண்டங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தலைமையில் வச்சுட்டு வீட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பலத்த மழை வருகிறது. அந்த மழை வரும்போது என்ன ஆகுது, இவங்க குண்டும் குழியுமாக இருக்கிற சாலையில் அவங்களால சரியாக பார்த்து நடக்க முடியாமல் தவறி போய் விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் அவங்களுக்கு தலையில் பலமாக அடிபட்டுருது. தலையில் அடிபட்ட உடனே அந்த இடத்துலையே சிறிது மயக்கத்தோடு அப்படியே விழுந்துடுறாங்க. இதை வந்து அங்கே பக்கத்தில் சலீம் பாய், அவர் யாருன்னா ஒரு ஆட்டோவிற்கு சொந்தக்காரர். அவர் ஆட்டோவில் உட்காந்துருக்கிறார் மழைக்காக. இந்த பாட்டியம்மா விழுந்ததை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அவங்கள தூக்கி ஆட்டோவில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அந்த நர்ஸுக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி விழுந்துட்டாங்கம்மா கீழே,
அவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஐயா இது தனியார் ஆஸ்பத்திரி, நீங்கள் இங்கே சேர்க்கணுன்னா முதல்ல ஒரு 5000 ரூபாவாவது பணம் கட்டணும், அதன் பிறகு சிகிச்சைக்கான செலவு எவ்வளோன்னு பின்னால் சொல்லுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னடா இது எவ்வளோ பணம் கேட்குறாங்களே அப்படின்னு விழிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆஸ்பத்திரியினுடைய சீஃப் டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வராரு. அவர் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தப்போ அவர் இந்த பாட்டியை பார்க்குறாரு, கருப்பாயியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு உடனே ஞாபகம் வருது, அந்த மச்சத்தை பார்த்த உடனே ஆஹா இது கருப்பாயி பாட்டியாச்சே அப்படின்னு உடனே நினைவுக்கு வர்றாரு. வந்த உடனே அதை ஊர்ஜிதம் செய்யணும் இல்லையா, எல்லாருக்கும் கன்னத்தில் மச்சம் இருந்தால் எல்லாருமே கருப்பாயி பாட்டி ஆகிட முடியாதே. அதனால் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக அந்த ஆட்டோ டிரைவர் சலீம் பாய் கிட்ட கேட்குறாரு, யார் இவங்க, எங்கே இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னும்போது சலீம் பாய் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த அரசு பள்ளிக்கிட்ட ஒரு சின்னதாக பெட்டிக்கடை நடத்திட்டு வராங்க இவங்களுக்கு யாருமே இல்லை சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்ற கதையை சொன்ன உடனே இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, இது கருப்பாயி பாட்டி தான் அப்படின்னு. உடனடியாக டாக்டர் என்ன செய்கிறாரு, அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கான எல்லா வழிகளையும் மேற்கொள். அதன் பிறகு சிகிச்சை எல்லாம் முடியுது. சிகிச்சை முடிந்ததுக்கப்புறமா பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புது. நினைவு திரும்பின உடனே டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்துட்டு அந்த சலீம் பாய் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் தான் தன்னை இங்கே கொண்டு சேர்த்துருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறமா டாக்டரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லி, ஐயா நீங்கள் இப்போ எனக்கு சிகிச்சை கொடுத்து என்னை நான் குணமாக்கிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே டாக்டர் உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், நீங்கள் பணம் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாமா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றினா போதும். அதுக்கு முன்னால் நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் யாருன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பாட்டிக்கு தெரியல, ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை பிள்ளைங்க அந்த சைடு போவாங்க வருவாங்க, இவங்களை ஞாபகமாக வச்சுருக்க முடியும். அந்த பாட்டி இல்லையேப்பா அப்படின்ன உடனே, நான் தான் பாட்டி மைக்கேல், உங்ககிட்ட இருந்து எவ்வளோ தின்பண்டங்களை நான் வாங்கி சாப்பிட்ருப்பேன், எனக்கு நீங்கள் காசே வாங்காமல் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, அதற்கான பிரதிபலனாக தான் பிரதி உபகாரமாக தான் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் என்னைய எவ்வளோ ஒரு அன்பாக என்னை நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசுகிறாரு அந்த மருத்துவர் கருப்பாயி பாட்டியிடம். கருப்பாயி பாட்டிக்கு நான் தழுத்தழுத்தது, கண்கள் குளமாகின. உடனே மருத்துவருடைய கைகளை அப்படியே பற்றி கொண்டு, நீ நல்லா இருக்கணும்ப்பா, நான் மனசார வாழ்த்துறேன், நீ நோய் நொடி இல்லாமல் நீ உன் குடும்பம் குட்டியோட உன் குழந்தைங்களோட நல்லா இருக்கணும்ப்பான்னு மனசார வாழ்த்துறாங்க. இது தானங்க வேணும். எளியவராயினும் வறியவராயினும் அந்த மூத்தோர் நம்மளை வாழ்த்துறாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு வாழ்த்து நிஜமாலுமே இனிமேல் அப்படிலாம் கிடைக்குமா, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இளைய தலைமுறையினர் காதில் விழுமா அப்படிங்கிறதே இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மனித நேயமும் மனிதாபிமானமும் செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஜீவகாருண்யமே இல்லாமல், மனசில் மனிதநேயமே இல்லாமல் உயிரை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருந்துக்கிட்டு இருக்கிற சமுதாயத்தில் தான் நாம் இருக்கோங்கிறத சொல்லும்போது நினைக்கும் போதும் மனசு வேதனையாக இருக்குது. இப்போது அந்த டாக்டருக்கு சொல்கிறாரு இல்லையா, எனக்கு ஒரு ஆசைன்னு. அந்த கருப்பாயி பாட்டி கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா ஏதோ ஆசைன்னு சொன்னியே, என்கிட்ட போய் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு, பாட்டி நான் உங்களுடைய மச்சத்தை, கன்னத்தில் இருக்கிற மச்சத்தை நான் தினம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவேன் இல்லையா, இப்போவும் எனக்கு உங்கள் அந்த கன்னத்தில் இருக்கிற மச்சத்தை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ன உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் அந்த குறும்புத்தனம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களாம். உடனே சலீம்பாய், அந்த டாக்டரு, நர்ஸு எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. மதம் கடந்த மனிதநேயம். சலீம்பாய் ஒரு முஸ்லீம், மைக்கேல் ஒரு கிறிஸ்தவர், கருப்பாயி ஒரு இந்து. பாருங்களேன், இந்த 3 மதங்களையும் கடந்து வந்த இந்த மனிதாபிமானத்தை கருப்பாயி பாட்டிக்கு தான் கஷ்டப்பட்டாலும் அந்த குழந்தையினுடைய அந்த ஏக்க பார்வையை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தின்பண்டங்களை வழங்கினார். கருப்பாயி பாட்டி கால் தடுக்கி கீழே விழும்போது யாரோ எப்படியா போகட்டும்னு போகாமல் சலீம்பாய் அவர்
கருப்பாயி பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது என்ன, அங்கே வச்சு அந்த டாக்டர் மைக்கேல் தனது இளம் வயது நினைவுகளை நினைவு கூர்ந்ததுடன் அந்த பாட்டிக்கு இலவசமாக சிகிச்சை அளிச்சிருக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறது. இந்த மாதிரி மனித நேயமும் மனிதாபிமானமும் தழைத்தோங்க வேண்டும் அப்படின்னு நாம் எல்லாரும் கேட்டுக்கலாம் கடவுள்கிட்ட. சரிங்களா? ஸோ மனித நேயம் மனிதாபிமானம் எதுவுமே ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே எங்கே இருக்குதுன்னா கடவுள்கிட்ட இருக்குது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருங்க. அதனால் மதம் கடந்த மனித நேயத்தை போற்றுவோம், புகழுவோம், பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு அழகிய பாடல். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. நன்றி, வணக்கம், பாய்.